Very pleasant welcome to everyone. In this session, you will learn about fundamental forces in nature. This is gravitational force between two masses in nature. Fundamental forces of nature. It is known as that there exists gravitational force between two masses and it is universal in nature. இயற்கையின் அடிப்படை விசைகள். இரு நிறைகளுக்கு இடையில் ஈர்ப்பு விசை செயல்படுவதையும் அது இயல்பில் அனைத்துக்கும் பொதுவான ஒன்று என்பதையும் நாம் நன்கு அறிவோம். Our planets in solar system are bound to the sun through gravitational force of the sun. சூரியனோட ஈர்ப்பு விசையினால தான் அல்லது சூரியனோட ஈர்ப்பு விசையின் மூலம்தான் நம்மளோட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. We have learned that between two charges there exists the electromagnetic force, that is electrostatic force, and it plays major role in most of our day-to-day life events. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் செயல்படக்கூடிய அந்த நிலை மின்னியல் விசை இருக்குது. அந்த நிலை மின்னியல் விசை நம்மளோட தினசரி வாழ்க்கைகளில் இருக்கிற செயல்பாடுகளில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். In this unit we have learned that between two nucleons there exists a strong nuclear force and this force is responsible for stability of the nucleus. இந்த அழகில் நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு நியூக்ளியான்களுக்கு இடையில் இருக்கிற அந்த வலிமையான அணுக்கரு விசையை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த விசை தான் யாருக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அணுக்கருக்களோட நிலைப்புத்தன்மைக்கு காரணம். In this unit we have learned that between two nucleons there exists a strong nuclear force and this force is responsible for stability of the nucleus. Nucleons அப்படிங்கிறது அணுக்கருவுக்குள்ளே இருக்கிற புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் தான் சொல்லுவோம். இந்த அலகில் பார்த்திங்கன்னா இரு நியூட்ரான்களுக்கு இடையே ஒரு வலிமையான அணுக்கரு விசை செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் அந்த அணுக்கருவோட நிலைப்புத்தன்மைக்கு இந்த விசை தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். In addition to these three forces there exists another fundamental force of nature called a weak force. இந்த மூன்று விசைகளை தவிர வலிமை குன்றிய விசை அல்லது மென்விசை எனப்படும் மற்றொரு அடிப்படை விசை இயற்கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். This weak force is even shorter in range than nuclear force. இந்த வலிமை குன்றிய விசை அணுக்கரு விசைகளை விட குறைந்த தொலைவுக்கு செயல்படக்கூடிய விசைதான்.
This force plays an important role in beta decay and energy production in stars. இந்த வலிமை குன்றிய விசை பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா சிதைவுலையும் விண்மீன்களில் ஆற்றல் உருவாக்கத்திலையும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. During the fusion of hydrogen into helium in sun, neutrinos and enormous radiations are produced through weak force. ஹைட்ரஜன் ஹீலியமாக ஃபியூஸ் ஆகும்போது அந்த வினை நடக்கும்போது சன்னில் அது நடக்கும்போது சூரியனில் வந்து ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுற அந்த இணைவு வினை நடக்கும்போது யார் யாரெல்லாம் உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்ரினோஸ் உருவாகுது, எனார்மஸ் ரேடியேஷன்ஸ் ஏராளமான அளவில் கதிர்வீச்சு உருவாகுது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வலிமை குன்றிய விசைகள் வீக் ஃபோர்ஸஸ் தான் காரணம். The detailed mechanism of weak force is beyond the scope of this book, and for further reading or studies, appropriate books can be referred. இந்த வலிமை குன்றிய விசைகளை பற்றின ஆழமான தெளிவான விளக்கம் பார்த்திங்கன்னா இந்த பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்டது. இதில் ரொம்ப சுருக்கமாக தான் அதை பற்றி பேசியிருக்கோம். மேலும் அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்புதவி நூல்கள், அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸை இப்போ ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்ஸை கோத்ரூ பண்ணி இந்த வீக் ஃபோர்ஸஸ் பற்றின இன்னும் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு ரொம்ப டெப்த் நாலேஜ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் வீக் ஃபோர்ஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையில் இருக்கிற 4 அடிப்படை விசைகள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை, அணுக்கருவோட வலிமையான விசை மற்றும் வலிமை குன்றிய விசை, அதாவது அணுக்கரு விசை மற்றும் மென் விசை. இந்த 4 விசைகளும் தான் இயற்கையில் இருக்கிற அடிப்படை விசைகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருக்கோம். It is very interesting to realize that even for our day-to-day life, we require these 4 fundamental forces. நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட இந்த அடிப்படை 4 அடிப்படை விசைகள் நமக்கு தேவைப்படுகின்றன அல்லது முக்கிய பங்காற்றுகின்றன என்பது ஒரு வியப்பான உண்மையாக நமக்கு இருக்கு. டு புட் இன் இட் சிம்பிள் வேர்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த 4 அடிப்படை விசைகளோட பங்களிப்பும் பயன்பாடும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா we are in the earth because of earth gravitational attraction on our body. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாம் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட அந்த ஈர்ப்பு விசை தான் காரணம். We are standing on the surface of the earth because of the electromagnetic force between atoms of the surface of the earth with the atoms in our food. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்குது. நாம் புவி பரப்பு மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
மின்காந்த விசைகள் வந்து புவி பரப்பில் இருக்கிற அணுக்களுக்கும் நம்ம காலில் இருக்கிற அணுக்களுக்கும் இடையில் செயல்படுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மின்காந்த விசைகள் தான் காரணம். We are in the earth because of earth gravitational attraction on our body. We are standing on the surface of the earth because of the electromagnetic force between atoms of the surface of the earth with the atoms in our foot அப்படின்னு சொல்லலாம். நம் பூமியில் இருப்பதற்கு புவியோட ஈர்ப்பு விசை காரணமாக இருக்குது. நம்ம புவி பரப்பில் இருக்கிறதுக்கு புவி பரப்பில் உள்ள அணுக்களுக்கும் நம் பாதத்தில் உள்ள அணுக்களுக்கும் இடையே உள்ள மின்காந்த விசை தான் காரணமாக இருக்குது. இதுவரைக்கும் இப்படி நம்ம யாரும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. The atoms in our body are stable because of a strong nuclear force. நம்ம உடம்பில் இருக்கிற அணுக்கள் வந்து நிலையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலிமையான அணுக்கரு விசை. ஆல் தி மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பை ஆட்டம்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஃபைனலி தி லீவ்ஸ் ஆஃப் species in the earth depends on the solar energy from the sun, and it is due to weak force which plays vital role during nuclear fusion reactions going on it in core of the sun. இறுதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த சூரிய ஆற்றல் சூரியனில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அந்த சூரிய ஆற்றலில் இருந்து தான் நம்ம உயிர் வாழ முடியுது. அதே மாதிரி சூரியனோட உள்ளகத்தில் அணுக்கரு இணைவு வினை நடைபெறுவதற்கு அல்லது நிகழ்வதற்கும் மென்விசை இந்த வீக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். Finally, the leaves of species in the earth depend on the solar energy from the sun, and it is due to weak force which plays vital role during nuclear fusion reactions going on in the core of the sun. இறுதியாக புவியில் உள்ள பல்வேறு உயிரினங்களின் வாழ்விற்கு தேவையான சூரிய ஆற்றல் சூரியனிலிருந்து உருவாகிறதுக்கு காரணமாகவும் சூரியனின் உள்ளகத்தில் அணுக்கரு இணைவு வினை நிகழ்வதற்கும் இந்த மென் விசைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. ஓகே.